50% வந்து ட்ரேட் டாரிஃப் அப்படிங்கிறது வந்து இந்தியா மேலே விதிச்சிருக்காரு ட்ரம்ப். ஏன் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறாரு அண்ட் இந்தியா வந்து எப்படி இதுக்கான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக 2025 தான் வந்து பதவி ஏற்றாரு. இந்தியாவில் வந்து அந்த பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணுற அந்த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஆனால் யூஎஸில் வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்றாருன்னா 4 வருஷம் தான் வந்து பதவியில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ஆனது வந்துடும். ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டாக இருக்காரு. இது வந்து செகண்ட் டைம் வந்து அவர் பிரசிடென்ட்டாக இருக்காரு இல்லையா. ஸோ இதுக்கப்புறமும் அவர் வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் திரும்ப வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக ஆவறதுன்றது வந்து சான்சஸ் இருக்கு, இருந்தாலும் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அவர் வந்து பிரசிடென்ட்டாக சர்வ் பண்ணக்கூடிய அந்த லாஸ்ட் அந்த டேர்மை வந்து அமெரிக்கா தான் வந்து இருக்கிற எல்லா கண்ட்ரீஸை விட ரொம்பவே சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது காமிச்சிடணும் அப்படின்ட்டு தான் அவர் பதவி ஏற்றதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இல்லீகல் இமிகிரன்ஸ் வந்து நாடு கடத்துறதுலேருந்து ஒரு கண்ட்ரி மேலேயும் வந்து ட்ரேட் டாரிஃபை வந்து உயர்த்திட்டே போறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேக் டு பேக் பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு அடிப்பணிஞ்சு நிறைய கண்ட்ரீஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்ற பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்தியாவும் அவர் சொல்ற பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து எதிர்பார்த்தாரு. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கு. பிகாஸ் வந்து ட்ரம்ப் அவர்களும் நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது நம்ம தினைக்கும் நியூஸ்ல வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா தினைக்கும் நியூஸ் பேப்பர்ல இருக்கட்டும், இல்லைனா ஆன்லைன் சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே இதுதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அமெரிக்கா வந்து ஏன் இந்தியா மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்தியாவிலேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆனது செய்யப்படுது. பட் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60% ஆஃப் த குட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் ஒரு 20 to 25% அப்படிங்கிறது தான் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் ஆனது செய்யப்படுது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மட்டும் உங்ககிட்ட இருந்து நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் ஆனதை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம். பட் நீங்கள் யூஎஸ் ப்ராடக்ட்ஸை வந்து அவ்வளோவா இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் எடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு ட்ரேட் அப்படிங்கிறது வந்து அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. அண்ட் அதே தொடர்ந்து வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்ம இந்தியா மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாரு. அதுலேயும் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மக்கள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து சொல்கிற அளவுக்கு கொண்டு போச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பல வருஷமாக இந்தியா அண்ட் ரஷ்யா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறோம். பல வருஷமாக அப்படி தான் வந்து அந்த ட்ரேட் டீல் ஆனது போயிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்ல இந்தியாவுக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் எல்லாருமே வந்து கொந்தளிக்க வச்சதுன்னே நம்ம வந்து சொல்லலாம். இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த ஆயில் ஆனதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பிசினஸ் பண்றோம். அது மூலியமா வந்து நம்ம ரஷ்யாவுக்கு வந்து காசு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபண்டை வச்சு தான் ரஷ்யா வந்து யுக்ரைன் மேல அந்த வாரை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ மறைமுகமா ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு வந்து இந்தியா தான் ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னது தான் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வித அப்செட் ஆனாங்கன்னே நம்ம வந்து சொல்லலாம்.